ஸ்டோன் பெஞ்சோட ஃபஸ்ட்டு படத்தோட டைரக்டர் மேதமான் டைரக்டர் ரத்னகுமார்னு இந்த ஸ்டேஜில் சொல்கிறது எனக்கு சந்தோஷம். அண்டு என்னோட முதல் பட ஹீரோ சனந்த் ரெட்டி அண்ட் இப்போ எடுத்துகிட்டு இருக்க படத்தோட விது, இவங்க 2 பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது இன்னொரு சந்தோஷம் இங்கே இந்த மேடையில் நிற்கும் போது. சௌமி வந்து எனக்கு இந்த படம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும். நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் டப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு பெருசாக பழக்கம் இல்லாதப்போ கூப்பிட்டேன். வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் சண்டை போட்டுருந்தார், உச்சரிப்பு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாருன்னா எப்படின்னா அந்த படத்தில் ஓன் பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு சின்ன போர்ஷன் தான் அதுக்கு. அப்போவே அவர் ஃபில்ம் மேக்கராக எப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணுவார்னு எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் நமக்கு நிறையா ஸ்லாங் தெரியும் தமிழில், ஆனால் எனக்கு பிடிச்ச தமிழ் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் தான். அவங்க பேசுகிற விதம், அந்த தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ஃபுல்லாக அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீலிரா வந்து ஒரு 1.5 மணி நேரம் படம், அதுதான் இப்போது ஹைலைட்டாக சொல்லணும் போல். அந்த ஸ்ரீலங்கா சைஸ் தான் இருக்கும் படம், பட் அதை சுற்றி இருக்கிற கடல் அளவுக்கு பெரிய ஹார்ட் இருக்குது இந்த படத்தில். இந்த படம் வந்து இப்போ சின்னர்ஸ்னு ஒரு படம் எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஆஸ்கர் நாமினேஷன்லாம் போச்சு. அந்த படத்துக்குள்ளே அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாலஜிஸ் நிறைய பேசியிருப்பாங்க. பட் சர்ஃபேஸ் லெவலில் அது ஒரு ஜாம்பி படம் மாதிரியே அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இந்த படம் நிறைய விஷயங்கள் மௌனத்தாலே பேசியிருக்கோம். பட்டு நீங்கள் அதை பற்றின பெரிய புரிதல் இல்லை, இது வரைக்கும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லைன்னு நீங்கள் போய் ஒரு படம் அப்படின்னு போய் உட்காந்திங்கனாலே உங்களை ஒரு டோன் பிரீத் படம் பண்ணுற பாதிப்பை பண்ணும். உங்களுக்கு அள்ளு விட்டுரும். அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். எட்ஜா சீட்டில் தான் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த படம். எனக்கு வந்து இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ வச்சு படம் பண்ணும்போது சின்னதாக ஒரு முகசுளிப்போ இல்லை திரும்பவுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து இப்போல்லாம் யார் சார் ஜாதி பார்க்குற மாதிரி இதுக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த படமே அதை மாற்றும். ஏன்னா போருக்கும் நமக்கும் தூரம் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் எங்கோ ஒரு நாடு, ஏதோ ஒரு நாடு மேலே போடுற பாம்புக்கு எங்கள் வீட்டு முக்குக்கரில் முட்டை போண்டா கிடைக்க மாட்டேங்குது, சிலிண்டர் இல்லைன்ட்டு. ஸோ அது நம்மளை பாதிக்க தான் செய்யும். நம்ம பக்கத்து நாட்டில் நம்ம மக்கள் பட்ட அவஸ்தைகளும் பாதிப்பும் இன்ஃபேக்ட் இப்போ ரொம்ப ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மாதம் நம்ம லாக்டவுனில் இருக்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அத்தியாவசியத்துக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பல டெக்கேட்ஸாக அவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அங்கே அவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு டாய்லெட்டை அப்போவே ரெடி பண்ணோன்ட்டு ஒரு சேரை ரெடி பண்ணப்படுற கஷ்டம் நீங்கள் அந்த ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 4 சட்டை போட்டிருப்பாங்க. அது எனக்கு அள வச்சிச்சு. நான் ஃபஸ்ட் டைம் சௌமி எடிட்லேயே அந்த படம் காமிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கான இமேஜ் படங்களில் நிறையா இருக்குது. சொல்லப்போனால் அந்த படத்தோட கடைசி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அது வந்து உங்களை உழுக்கும். இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் மெமரிஸ் ஆஃப் எ வார் சைல்டுன்னு போட்டிருக்காரு. அந்த வார் சைல்டு அவர் தான். ஒரு குழந்தையோட பார்வையில் சின்ன சின்ன சந்தோஷமும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்திருக்குன்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் படம் மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் நடுவில் ஒரு பெரிய காட்டில் யானைகள் சிங்கங்கள்லாம் அது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குன்னா அங்கே எறும்புகள் கூட்டமும் ஒரு பெரிய கிங்டமே வச்சு உள்ளே வாழ்ந்துட்டுருக்கும். அந்த மாதிரி ஒரு கிங்டம் மாதிரி தான் அந்த வீடு எனக்கு தெரிஞ்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து என் ஃபேமிலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக இந்த படம் நாங்கள்லாம் பேசுகிற மாதிரி நீங்களும் படம் பார்த்ததுக்கப்புறம் பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வருடத்தோட மிக முக்கியமான படம், வெற்றி படமாக இந்த படம் இருக்கும். அண்ட் இதை ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடியூஸ் பண்ணதும் கார்த்திக் சுப்ராஜ் சார் எல்லாருமே இந்த படத்தை பேக் பண்ண விதமாக ராணா சார், இது அப்போவே தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து பவுண்டரிஸ் தாண்ட போகுதுன்ட்டு. அண்ட் லோகேஷ் வந்திருக்காரு, நம்ம வினோத்ராஜ். அவர் எனக்கு கோட்டுக்களி நான் அவர்கிட்ட சொல்லலாம். அதான் அந்த படம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. அந்த படத்தை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகி கைத்தட்டி சிரித்து தேட்டரில் அட்டகாசமாக என்ஜாய் பண்ண படம் வந்து கோட்டுக்காளி. அது அவ்வளோ பாதிப்பை க்ரியேட் பண்ணாலும் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அதுக்கு சரிநிகராக இந்த படமும் இருக்கும்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அவரே சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடை அதிக டைம் எடுத்துக்க விரும்பல. என்னை அழைத்தமைக்கும் நன்றி. தேங்க்யூ. இப்போ வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு போர் சூழலில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு போர் எப்படி நடக்குது அப்படின்னா, நாம் பார்க்குற இந்த ஏவுகணைகள், இந்த ஆயுதங்கள், குண்டு வெடிப்புகள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாமல்
ஒரு கருத்தியல் போர் நடக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். முதல்ல கருத்தியல் போர் தான், அதன் பிறகு தான் அணு ஆயுத போர். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு ஒரு உண்மை கதை இருக்குது. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தின் நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசத்தை கட்டமைக்குது. அதை செய்கிறது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூத முதலாளிகள் சேர்ந்து அமைத்திருக்கிற சியோனிச அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு. அந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னா, கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே பாலஸ்தீன நிலப்பரப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலஸ்தீன நாட்டுக்குள்ள இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு கதைகளை உருவாக்குறாங்க. 1900களில் அவங்க செஞ்ச முதல் காரியம் ஒரு பேங்க் உருவாக்குறாங்க, ஒரு வங்கி. அந்த யூத முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிதி போட்டு ஒரு பேங்க்கை உருவாக்குறாங்க. அந்த பேங்க்கை பாலஸ்தீன நாட்டில் கொண்டு போய் அமைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏழைகள், ஏழை விவசாயிகள் எல்லாருக்கும் அவங்களுடைய நிலத்தின் பேரில் கடன் கொடுக்குறாங்க. ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியல அப்படின்னா வட்டி போய் 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 அந்த நிலத்தை அந்த பேங்க்கு பறிச்சுக்கும். அப்படிதான் இன்று உருவாக்கப்பட்ட இஸ்ரேலின் பாதி நிலப்பரப்பு அவங்கள்ட்டேருந்து பறிக்கப்பட்ட நிலம். அப்படி ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு முதல் கட்டமாக பேங்க், ஒரு வங்கியை உருவாக்கிய அந்த யூத முதலாளிகள் இரண்டாவதாக செய்த காரியம் ஒரு திரைப்பட கழகத்தை உருவாக்கியது. அப்போ அவங்க வந்து ரொம்ப தெளிவாக 100 வருடங்களுக்கு முன்பே உணர்ந்த விஷயம், ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும், ஒரு கருத்தியலை பரப்ப வேண்டும், ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டும் என்றால் பணத்திற்கு பிறகு அடுத்ததாக செய்ய வேண்டியது கலை, அது மட்டும்தான் அப்படிங்கிறது தான் அவங்க உருவாக்கின விஷயம். அப்படி 1913 இஸ்ரேல் தேசம் அமையவிருக்கிற இஸ்ரேலி தேசத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க அவங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஏன் வந்து பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும், அது நமக்கான நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு டாக்குமெண்ட்ரி உருவாக்குறாங்க. அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இஸ்ரேல் யூத அமைப்புகள் திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. 1948 இஸ்ரேல்னு ஒரு தேசம் உருவான பிறகு அவங்க செஞ்ச மொதல் விஷயம், இராணுவத்தில் திரைப்பட பிரிவு அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் ஆயுத பயிற்சி, இன்னொரு பக்கம் திரைப்பட கருவிகளை வைத்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கான பயிற்சி, இது ரெண்டையும் கொடுக்குறாங்க. இதற்கு எதிராக பாலஸ்தீன் என்ன பண்ணுதுன்னா, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், நிறைய இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் உருவாகுறாங்க. அவங்கள்ட்ட அதிகாரம் கிடையாது, ஆனால் தங்களால் முடிந்த சின்ன சின்ன கேமரா வச்சு கிட்டத்தட்ட 1940களிலிருந்தே குட்டி குட்டி குட்டியாக அழகான படங்கள் உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் யூதர்கள் எடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான படங்கள், கிட்டத்தட்ட துரந்தர் மாதிரி அந்த மாதிரியான படங்கள், இன்னொரு பக்கம் பாலஸ்தீன் எடுக்கக்கூடிய குட்டி குட்டியான அழகான படங்கள், மனிதத்தை பேசுகிற, அன்பை பேசக்கூடிய அழகான படங்கள். இந்த இரண்டும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களாக ஒரு கருத்தியல் வாரை வந்து அந்த நிலப்பரப்பில் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் உலகம் முழுவதும் அமெரிக்க குடியரசு உருவாகின போதும் இப்படி திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது. ஈரான் ஏராளமான திரைப்படங்களை உலகிற்கு தங்களுடைய கலாச்சார பண்பாட்டு தளத்திலிருந்து தந்திருக்கு. ஆனால் உலகத்தின் மிக முக்கிய முன்னோடி மொழியாக சொல்லப்படுகிற தமிழிலிருந்து அப்படியான படங்கள் வரவே இல்லை. குறிப்பாக ஈழத்திலிருந்து. ஈழத்தின் போராட்டம் என்பது உலகம் முழுக்க, உலகமே திரும்பி பார்த்த 50 ஆண்டு கால போராட்டம். யாழ்ப்பாணத்தில் ஒரு நூலகம் எரிக்கப்பட்டது. வேற எந்த இனத்திலாவது, வேற எந்த மொழியிலாவது இப்படி ஒரு நூலகம் எரிக்கப்பட்டிருந்தால் 100 படங்கள் வந்திருக்கும், 500 படங்கள் வந்திருக்கும். ஆனால் தமிழில் ஒரு படம் கூட வரல. அதற்கு மிக முக்கியமான காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, 3 காரணம். ஒன்று, தணிக்கை குழு அரசியல் காரணங்கள். இரண்டாவது, அடிப்படையிலேயே இங்கே இருக்கக்கூடிய படைப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய இறக்குமதி சிந்தனை. மூன்றாவது, இங்கே இருக்கக்கூடிய வியாபார சந்தை. ஸோ இதை தாண்டி ஈழத்திலிருந்து இவ்வளவு பெரிய போர் நடந்த ஈழத்திலிருந்து ஒரு படம் கூட வரலையே தமிழில் உலக அளவில் அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் வந்து என்னை போன்ற, உங்களை போன்ற நிறைய பேருக்கு இருக்கு. அதை உடைக்கக்கூடிய முதல் படமாக நீலதா இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமாக சோமிதரனுக்கு நான் சொல்கிற நன்றி என்னென்னா, உலகம் முழுவதும் இன்று இருக்கக்கூடிய போர் சூழலில்
ஈழ சினிமா என்ற ஒரு வகையை ஏற்படுத்தியிருக்கீங்க. ஏற்கனவே ஜான் மகேந்திரன் தொடர்ந்து எடுத்திருக்காங்க குட்டி குட்டியாக. ஆனால் மாடர்ன் சினிமாவில் மிக முக்கியமாக மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட முதல் ஈழ சினிமான்னு நான் ஈழராவை சொல்லுவேன். அதுக்கு வந்து சோமிதரனுக்கு நன்றி. சோமிதரனை வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, யாழ்ப்பாண நூலக எரிப்பை பற்றி அவர் எடுத்த ஒரு ஆவணப்படத்துலேருந்து தான் அவர் எனக்கு தெரியும். அதிலிருந்து மிக வலிமையாக தொடர்ந்து தன்னுடைய எழுத்தின் மூலமாகவும் கேமரா மூலமாகவும் ஈழத்தை நான் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தணும்னு இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக எனக்கு தெரியும். அதனின் உச்சமாக நீலிராவை எடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் சுப்பராஜ் மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. அதனால் கார்த்தி, தேங்க்யூ கார்த்தி. ஏன்னா இந்த மாதிரி படங்களை வந்து பேச வேண்டியது வந்து எங்களை போன்ற படைப்பாளர்களின் கடமை. அதை நீங்கள் தோளில் தூக்கி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். தேங்க்யூ. உங்களை மாதிரி ஆளுங்க இல்லைன்னா இந்த மாதிரி படங்கள் வராது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் யுத்தத்தை பற்றி பேசுது. ஆனால் இந்த படத்தில் ஒரு வன்முறை காட்சி கூட இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஒரு வன்முறை காட்சி கூட இல்லை. ஆனால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை பற்றி பேசுது. அதே மாதிரி இந்த படம் தணிக்கை குழுவிலிருந்து வந்ததுக்கு உங்களுடைய பிரில்லியன்ஸ் தான் காரணம். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் உங்கள்கிட்டேருந்து என்னை போன்றவர்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் எங்கேயுமே ஹேர்ட்டை கிரியேட் பண்ணல. எதன் மேலும் ஹேர்ட்டை கிரியேட் பண்ணல. தங்களுடைய சொந்த மக்கள் சாகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு போராளி குழு. நாம் வந்திருக்கிறது சண்டைக்காக இல்லை, சமாதானத்துக்குன்னு சொல்லக்கூடிய இந்திய அமைப்பதை சேர்ந்த ஒருத்தவர். இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை இந்த படம் முழுவதும் வச்சிருக்கீங்க. இந்த படம் எங்கேயுமே வெறுப்பை விதைக்கலை அப்படிங்கிறது நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏனென்றால் இன்று நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை, படைப்பாளர்கள் செய்ய வேண்டிய கடமை என்கிறது வெறுப்புக்கு எதிராக நாம் மனிதத்தை பேசுகிறது தான் அப்படி முக்கியம் நான் நினைக்கிறேன். அதை வந்து இந்த படம் மிகச்சிறப்பாக பேசியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஈழ அரசியல் பற்றியோ அல்லது உலக அரசியல் பற்றியோ எந்த புரிதலும் உங்களுக்கு இல்லைன்னா கூட இந்த படம் ஒரு த்ரில்லராக உங்களை என்கேஜ் பண்ணும். அப்படி ஒரு சிறப்பான சினிமாவாகவே சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு அற்புதமான அர்த்தமுள்ள படைப்பை தமிழுக்கும் இந்திய சினிமாவுக்கும் அளித்த சோமிதரன் உள்ளிட்ட படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படம் வந்துட்டு என்னோட கரியரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான படம். ஸோ அதுக்கு வாய்ப்பு தந்த சோமி சார், கார்த்திக் சுப்ராஜ் சார் அவங்க அண்ட் ஸ்டோன்வெஞ்ச் ப்ரொடக்ஷன் இவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிக்கிற டைமில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் என்னால் கற்றுக்க முடிஞ்சுது. வார் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நியூஸில் ஹெட்லைன்ஸாவோ இல்லை வந்துட்டு ஃப்ளாஷ் நியூஸாவோ கேட்டுட்டு கடந்து போயிருப்போம். ஆனால் அதுக்குள்ளே வாழக்கூடிய மக்களோட லைஃப் எந்த மாதிரியான மாற்றங்களை சந்திச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடிக்கும்போது வந்து என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் கூட நடித்த ஆக்டர்ஸ் அவங்கள பற்றி சொல்லணுன்னா, இங்கே வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருந்த யாருமே ஜஸ்ட் அன் ஆக்டராக இல்லை, எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் இருந்திருக்கோம். அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவங்க ஒரு ஆக்டர் இவங்க ஒரு ஆக்டர் அந்த மாதிரி இல்லை. அக்கா மாமா ஸ்டில் இப்போ வரைக்குமே அவங்கள பார்த்தா, ஓ இவங்களா பேப்பர் மாமா, இவங்களா பேப்பர் மாமி, இவங்க என் அத்தை, என் பெரியம்மா, என் மாமி, இந்த மாதிரியான உறவு முறைகள் தான் வந்து அங்கே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை வந்து கார்த்திகேயன் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு பேக்கிங் கிடச்சி இந்த பிளாட்ஃபார்மில் சொல்கிறதுங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு தோல் கொடுக்கறதுங்கிறது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ராணா சார் என் முதலாளி அவங்க கேட்டு கெஸ்ட் ஹவுஸில் ஒரு வருஷம் நான் இருந்திருக்கேன். நீங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து படங்கள் பண்ணுறது எனக்கு பர்சனலாக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது இந்த மாதிரி படத்தை வெறும் சண்டை ஒரு சாங்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணாமல் ரொம்ப இப்படி ஒரு படங்களையும் நீங்கள் பண்ணுறது வந்து அதுக்கு பேக்கிங் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவை.
அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து கார்த்திகேயனை கூப்பிட்டு காட்டியிருந்தார். ஸோ படம் பார்த்தோம். ஸோ இப்போ டைரக்டர் என் பக்கத்தில் இருந்தார். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க பதப்பதப்பாக இருந்தது, பதப்பதப்பாக இருந்தார். அவர் தான் உண்மையிலே பதப்பதப்பாக இருந்தார். யாராவது கதையை சொல்லிவிடுவாங்களோ, ஏதாவது அந்த சம்பவத்தை சொல்லிவிடுவாங்களோன்ட்டு, ஐயோ இது இவ்வளோ கிட்ட போயிட்டாரு சொல்லிவிடுவார் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே இருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படம். எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு போர் சூழல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டிவியில் பார்த்து, ஒரு நியூஸில் பார்த்து, புரியாத மொழியில் பார்த்தோம். ஆனால் நம்ம பக்கத்து நாட்டில், நமது சகோதர நாட்டில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத ஒரு வார் சூழலை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே, சார் நான் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன், ஸோ ஒரு வார் சூழலை வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸை அவங்களோட எப்படி இம்பேக்ட் பண்ணுது, ஒரு போர் வீரர்கள் அவங்க போராளிகளுக்கு நடுவில் வந்து ஒரு பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு திருமணம்ங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆனால் அதே திருமணம் வந்து அந்த சூழலில் வாழ்ந்தவங்களுக்கு, கிட்டத்தட்ட 80-90களில் வாழ்ந்தவர்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அதை அப்படியே கண்ணு முன்னாடி தத்ரூபமாக கொண்டு வந்து காட்டியிருக்காரு. அந்த வீட்டில் இருக்கிற கேரக்டர்ஸு, நடிகர்கள்லாம் அப்பா வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த காஸ்டியூம் சொல்லும், அந்த போட்டிருக்கிற அவங்க ட்ரெஸ்ஸு வந்து அந்த கதை சொல்லுது. அந்த செவர்கள், அந்த செவத்தில் மாட்டியிருக்கிற படங்கள் வந்து அந்த கதையை சொல்லுது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 24 கிராஃப்ட்ஸும் வந்து கதை சொன்ன ஒரு படமாக தான் நான் இந்த நீலிராவை பார்க்குறேன். ரொம்ப ஒரு சில நேரத்தில் வந்து லிங்குசாமி நானும் தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். ஸோ படம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் சொன்ன மாதிரி சடனாக வந்து இது ஹிட்ச்காக் படம் பார்க்குற மாதிரி அப்படியே ஒரு கட்டி போட்ட மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு வலியான கதையை இப்படி ஒரு த்ரில்லர் மோடில் வந்து எப்படி சொன்னாருன்னு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சில காட்சிகள் வரும்போது அப்படியே மனசை உலுக்கி அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிது. கண்ணை வேறு துடைக்க முடியல, கண்ணாடிக்குள்ளே விரல் ஓடுற மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. அதனால் கொஞ்சம் அப்படியே பேக் போனேன். ஏன்னா நமக்கு படம் பார்த்து அழுவு இருந்தபோது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஈகோ இருக்கும் நமக்கு. என்னடா அது அப்படின்னு பின்னாடி போயிட்டோன்னா லிங்குசாமி வாய் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. சரி அவரே அழுகுறாரு, நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு கண்ணை தொடச்சிட்டு அதை பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக அவங்க 2 பேருக்காக என்னை வந்து 2 பேரும் அழ வச்சிட்டிங்க அதை. ஸோ ஒவ்வொருத்தரோட அந்த சின்ன பசங்கள்லேருந்து அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற மொழியாகட்டும், அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார். நான் வந்து லிங்குசாமி நானும் தான் பேசிகிட்டு இருந்தேன். வெளியே வந்து மணி சாரோட டயலாக்ஸுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பயங்கரமான ஃபேன். ஏன்னா மணி சாரோட டயலாக் வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த கேரக்டர் இது சொன்னால் இதுதான் பதில் சொல்லும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியாது. அந்த மாதிரி வரிகள் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே இருந்தது. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இது கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து சினிமா லாங்குவேஜ், அது ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு உழுக்கல் இருக்கும். எல்லோரும் சொல்லிட்டாங்களே சார், எல்லோரும் சொல்லிட்டாங்க கல்யாணம்னு சொல்லிட்டு, அதனால நான் சொல்கிறேன். அது தாண்டி சொல்ல மாட்டேன். அது மேரேஜில் எண்டில் ஒரு மனசை உழுக்கிற ஒன்று இருக்கும். அது ஒரு நிமிஷம் உங்களால் ஒரு 2 செகண்ட் ஆகும். நம்ம பிரெயின் போய் அதை மெமரி பண்ணி இதுதான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறது இது இருக்கும். அதில் ஒன்றுமே சரி. நான் வெளியில் வந்தப்போ கூட பேசுவேன், அந்த படம் முடிஞ்சதுலேருந்து இன்னொரு கதையை ஆரம்பிக்கலாம். அங்கேருந்து என்ன காரணத்துக்காக அந்த திருமணம் நடக்குது, அந்த திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே என்ன தொடருது அவங்க பயணம், அந்த தொடர்ந்துலேருந்தே ஒரு படம் பண்ணலாங்கிற அளவுக்கு ரொம்ப கனமான ஒரு படம். வாழ்க்கையை வந்து அப்படியே பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து யோசித்து பார்க்கும்போது அதில் வாழ்ந்த நிறைய கேரக்டர்ஸுகள் இன்றைக்கி இருக்க மாட்டாங்க, இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வலி இருக்க செய்யுது. ஸோ படங்கள் எல்லாம் பாருங்கள். இந்த படத்தை வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துடாதீங்க, தியேட்டரில் வந்து பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து காட்டுங்க. ஏன்னா 80ஸில் நாங்கள்லாம் ஸ்கூலில் அங்கே 80s 90ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது, நாங்கள் ஸ்கூலில் காலேஜெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஜெயவர்த்தனா ஒழிகன்னு கத்தி நம்ம ஓரளவுக்கு அந்த டைமில் ஒரு இலங்கை சம்பவம், அந்த வாருன்றது என்னங்கிறது நமக்கு உள்ளே தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற
அடுத்த குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு வந்து அன்னைக்கு இருந்த ஒரு 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 போர் அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தை கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் காட்டுங்க. சாதாரண ஒரு பொழுதுபோக்கு படமாகவும் இருக்கும், ஒரு படமாகவும் ஒரு த்ரில்லர் மூடும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு கனமான ஒரு கண்ணீர் கதையாகவும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் எல்லாரும் இதை பாருங்கள். பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்துக்கு ஒரு உங்களோட சப்போர்ட்டு இருந்து இந்த படத்தை பெரிய படமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுகிறதுக்கு தயாரான மனநிலையே இல்லை. நான் நினச்சேன் எல்லாரையும் போயிட்டு இருக்கிறனால கடைசியாக கூப்பிடுவாங்க போல இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா நான் இதோட ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது நிறைய பேசினேன். ஏன்னா அப்போ தான் அந்த இது என்ன படம்ன்றத முதல் தடவையாக இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. இப்போ நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் ஒன்று தான். என்னுடைய நண்பன் எழுத்தாளன் சாயந்தன், அவன் நானும் ரொம்ப வருஷமாக ஸ்கூல் ஃப்ரெண்டு. எப்பயும் பேசிட்டு போவோம். எங்களை பற்றி நாங்களே பேசிகிட்டு இருக்கோமேடா, என்றைக்குடா எங்களை பற்றி இந்த உலகம் பேசும், இந்த ஈழத்தமிழருடைய வழியையும் இந்த ஈழத்தமிழருடைய கதைகளையும் என்றைக்குடா அந்த உலகம் பேசும், நாமளே பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்னு இந்த ப்ரெஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ இதோட ப்ரெஸ் ஈவெண்ட்டில் நானே பேசிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி எல்லாருமே பேசிட்டாங்க. அதனால் எனக்கு உண்மையிலேயே பேசுகிறதுக்கான வார்த்தைகள் இல்லை. எனக்கான வார்த்தைகளை, என்னுடைய வார்த்தைகளை என்றைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுவே எனக்கு முதல் திருப்தியாக இந்த இடத்துல நான் உணர்கிறேன். இந்த படம் அந்த வேலையை செய்திருக்கிறது அது கார்த்திக் சுப்ராஜ்னால தான் நிகழ்ந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் பயங்கரமாக ஈழத்தை பற்றி நாங்களும் அவ்வளோ கதைகளை பேசிகிட்டு இருக்கோம். நிறைய கதைகள் அவருக்கு உள்ளேயுமே இந்த கதைகளை பண்ணிடணும்னே இருந்தது. அந்த கதைகளை பண்ணுறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பாலுமந்திரா சாரோட அதே மட்டக்கிளப்பில் அதே பாடசாலைகளில் படித்தேன். பிரிச்சொண்ட ரிவர் காவாய் படம் பற்றி லிங்குசாமி சார் சொல்லிட்டு இருந்தார். பாலுமந்திரா சாரை இன்ஸ்பயர் பண்ண படம் அது. அவர் சின்ன பிள்ளையாக போயிருக்கும்போது ரெயின்னு சொன்னால், ஒருத்தர் சொன்னால் மழை பெய்யுது, ஒருத்தர் நிறுத்த சொன்னால் மழை நிறுத்துனா நான் இவனால தானே வரணும் அப்படின்னு அன்றைக்கி நினச்சதா அவர் சொல்லியிருந்தார். அவர் அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு ஃபாதர் மில்லர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாலுமந்திரா சாருக்கு பைசிக்கிள் தீஃப் படம் போட்டு காட்டிருக்காரு. அவர் போனால் அவர் படம் போட்டு காட்டுவார், அது எல்லா ஸ்கூல் பிள்ளைகளும் போட்டு காட்டுவார். அவர் ரொம்ப வயசாகி இதுக்கு பிறகு எங்களுக்கும் அவர் அந்த படம் போட்டு ஏதோ ஒரு படம் போட்டுக்கார். நமக்கு அந்த படமெல்லாம் தெரியாது. நம்ம ஏதாவது டின் இந்த மாதிரி ஏதோ கார்ட்டூன் போடுவார், அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வீடுகளில் அந்த வசதிகள் இல்லாதனால. ஸோ அங்கே இருந்து தான் அந்த 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 புள்ளி தொடங்குதுன்னு நினைக்கிறேன். உண்மையில் இன்றைக்கி ஒரு 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 உணர்வுபூர்வமான விஷயமா இருந்துச்சு அம்மா இது பண்ணது. எங்களோட கதையை, எங்களுடைய வாழ்க்கையை எனக்கு ராஜமுருகன் நான் எல்லாரும் சொல்லும்போது சொன்ன மாதிரி யாழ்ப்பாண நூலகம் டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது பாலுமந்திரா சார் அந்த மேடையில் வச்சு என்ன சொல்லியிருந்தார், என்றைக்காவது எங்களோட கதையை இந்த சினிமாவில் சொல்லணும் அப்படின்னு. அதுவும் நம்ம இந்த தமிழ் சினிமாவுக்கு வெளியில் போய் ஒரு படத்தை பண்ணி தனியாக ஒரு இடத்துல சொல்கிறத விடவும், இந்த தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டு இந்த தமிழ் சினிமாவுக்குள் நாம் ஒரு கதையை சொல்வது என்பது தான் நாங்கள் தமிழ் சினிமாவுக்கு செய்கிற கண்ட்ரிபியூஷனும் தமிழ் சினிமாவில் எங்கள் கதைகள் பேசப்படுறதுக்கான விஷயமாகவும் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளேருந்து இதை செய்யணும்னு சொன்னார். அதை இன்று சாத்தியப்படுத்தியிருக்கக்கூடிய கார்த்திகேயனுக்கும் கல்யாண் எங்கேன்னு தெரியல கல்யாணுக்கும், ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நிறைய சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு நானுமே அந்த மனோவில் ஈழப்படம்னா கொஞ்சமாக ஏதோ அந்த ஈழத்து கதையெல்லாம் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக பண்ணணும் போல இருக்குன்ற இதில் இருக்கும்போது கல்யாணம் தான் சொல்லிட்டு பாரு, இதில் அவ்வளோ கமர்ஷியல் இருக்குது, இவ்வளோ கமர்ஷியல் இருக்குது, ஏன் அந்த ரூட்டில் போகிறீங்க, இந்த ரூட்டில் வாங்க அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் இந்த இப்போ எல்லாரும் பேசின மாதிரியான ஒரு எல்லாரும் ரசிக்கக்கூடிய இடத்துல அந்த படத்தை என்னால் பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு இன்றைக்கி எனக்கு ரொம்ப பேசுகிற இதில் இல்லை. அதனால் எல்லாருக்கும் நன்றி. நான் என்னுடைய ஒரு நன்றி அறித்தலாக சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோட டீம் கூப்பிட்டுக்கலாமா, விக்கி, என்ன உதவி இயக்குனர்கள், விக்கி எனக்கு கோ டைரக்டரு. விக்கிலாம் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அது நடந்துடும் நம்பலாம்.
நமக்கு இந்த இந்த வீட்டில் அந்த அந்த அம்மாவோட பேசுறதுக்கு பயமாக இருந்தால் பேசுங்கன்னா பேசிடுவார், எதை பற்றியுமே யோசிக்காமல். அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய உதவி பண்ணார். சதீஷ், நவீன், சுகன். ஸோ இது வந்து என்னோட டைரக்ஷன் டீம் ரொம்ப முக்கியமான ஒரு 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 பங்களிப்பு அவங்க செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. ஸோ அடுத்தது வந்து இந்த படத்தோட கேமராமேன் ஸோ பிரதீபன் பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது நானும் பிரதீபன் எப்போ தான் பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து சென்னை வந்தாருன்னா வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எப்போ தான் வந்து எங்களை கதை எடுக்கிறது, எப்படி படம் பண்ணுறதுன்னு சொல்லி பேசிகிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் நான் போய் இலங்கையில் போய் படம் எடுத்துட்டு நான் சொன்னேன், பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு சினிமாட்டோகிராஃபி படிச்சுட்டு இங்கே வந்து ஏதாவது ஒரு படத்தில் வாய்ப்பு வாங்கி ஏதாவது ஒரு சம்பாதிச்சு ஏதாவது போகலாமே. இல்லை, நான் போய் இலங்கையிலேருந்து தான் படம் எடுப்பேன், அங்கே இருக்கிற படத்தை தான் கேமரா பண்ணுவேன்னாரு. அப்படி ஒரு ஆண்டு காலத்தை அவர் அங்கே செலவழித்த சூழலில் தான் வந்து நான் இந்த படத்துக்கு அதெல்லாம் வேணாம், நம்ம இங்கேயே அந்த படத்தை எடுக்கலாம், வாங்க பிரதீபன் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். ஸோ பிரதீபன் ஏன்னா இந்த வாழ்க்கையோடைய நமக்கு நாங்கள் பேசும்போதே வந்து இந்த 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 இதோட கலர்லேருந்து இதோட மனிதர்களுடைய அந்த அந்த வீட்டுக்கு வாட்டருக்கெலாம் சொன்னார், அந்த வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சலான்னு. பெயிண்ட்லாம் அடிக்க வேண்டாம், இந்த வீட்டில் அந்த வீடை நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ விற்கினாங்கலாம் கிட்டத்தட்ட நாகர்கோவில் ஒரு 120 வீடு தேடணும். ஸோ அந்த வீடு எல்லாமே உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ 120 வீட்டிலேருந்து எங்களுக்கான ஒரு வீட்டை அங்கே கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த வீட்டை தான் அப்படியே அவர் இந்த 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 கதை மாந்தத்துக்கு கொண்டு வந்தார். ஸோ பிரதீபனுக்கு நன்றி. அப்புறம் வந்து எப்பயுமே போரினுடைய அல்டிமேட் விக்டிம்ஸ் வந்து யாருன்னா பெண்கள் தான். எப்பவுமே பெண்கள் தான் வந்து அதோடைய போரோடைய விக்டிமாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தை ஒரு சர்வைவலோட பேக் போனாக பெண்கள் தான் இருப்பாங்க. இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்காங்க. அப்படி பெண்களாக இருக்க பெண்களுக்கும் போருக்குமான அந்த தொடர்பை வந்து கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு பெண் எடிட்டர் வச்சாங்க, ராதா. ஸோ ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு இது இருக்குல்ல, எப்பவுமே ஆண்களே சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க அப்படின்னு. அப்படி இல்லாமல் வந்து ஒரு அந்த அந்த வேறு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிது ராதா. அப்புறம் இசையமைப்பாளர் கே அவர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இசையை இந்த படத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு அல்லது ஈழத்துக்கு என்று ஒரு இசை இருந்தால், ஒரு சவுண்ட் இருந்தால் அந்த சவுண்ட் வந்து இந்த படத்தில் கேட்கலாம். அது வந்து கே பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் விட வந்து எங்களுடைய சவுண்ட் டிசைனர் தப்பாஸ் நாயக்கு சொல்லணும். இந்த படம் வந்து எனக்கு இந்த படம் வெளியே வரும்ன்ற எவ்வளோ ஆர்வம் இருந்துச்சோ அந்த ஆர்வம் வந்து தப்பாஸ் சாருக்கு இருந்துச்சு. இந்த படத்தை முதல் பார்த்த மாத்திரத்துலேருந்து அவர் அவ்வளோ நுட்பமான யாழ்ப்பாணத்தினுடைய அல்லது ஈழத்தினுடைய சவுண்டை அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது அதனால தான் எல்லா இயக்குநர்களும் சொன்னது போல் இந்த படம் தியேட்டரில் ஒரு வேறு வகையான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதனால் இந்த படத்தை தியேட்டரில் தயவு செய்து பார்க்கணுன்றதுக்கு காரணம் வந்து அந்த இசையும் சவுண்டையும் நீங்கள் தியேட்டரில் இருக்கும்போது வேறு வகையாக உணர்வீங்க. அவ்வளோ நுட்பமான ஒரு சவுண்ட் டிசைன் வந்து தப்பாஸ் நாயக் பண்ணியிருக்காரு. அவருக்கு நன்றி. அதே போல் ஆர்ட் டைரக்ஷனில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அந்த 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 வேலையை உணர்ந்து அதை பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் மார்ட்டின் இந்த எல்லாருமே உணர்ந்து அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நம்ம இந்த இந்த மெயின் டெக்னீஷியனை தாண்டி இதில் வந்து ஒரு ஓவர் ஃபில்மில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டரோட ரோல் முக்கியம். ஆனால் அவருக்கு நாங்கள் கொடுத்த ஸ்டண்டே வேறு. தினேஷ் சுப்ராயன் மாஸ்டர் வந்து அவர் வந்து தமிழ் சினிமாவில் பல ஸ்டண்டுகளை பண்ண ஒருத்தருக்கு வந்து நாங்கள் இந்த படத்தில் வேறு வகையான ஸ்டண்டை கொடுத்தோம். அதை ஒரு 2 கைகளையும் காலையும் கட்டிட்டு ஒரு ஸ்டண்ட் பண்ணணுன்றா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஆனால் வந்து அவருக்குள்ள ஒரு 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 இயக்குனர் ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்ததுனால அவர் ரொம்ப நுட்பமான அந்த 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 சார் சொன்ன மாதிரி அந்த எட்ஜ் ஆஃப் த மூமெண்ட்டில் துப்பாக்கி முனையில் நிறுத்துகிற அந்த 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 பதட்டத்தை வந்து எனக்கு கொண்டு வரதில் முக்கியமாக இருந்தவர் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் சுப்ராயன் அவர்கள். ரொம்ப அற்புதமாக அந்த அந்த வேலையை எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருந்தது. ஒவ்வொருத்தருமே உணர்ந்து அதை பண்ணியிருந்தாங்க. அங்கே இருந்த லொக்கேஷன் மேனேஜர்லேருந்து எல்லாருமே வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பாடு சமைக்கிற ஆட்கள்லேருந்து ஒரு சப்பாத்தி போடணுன்னாலும்
அங்கே போய் சப்பாத்தி போகிறோம். திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் புட்டை வச்சு எல்லாரும் புட்டு சாப்பிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால் இந்த புட்டு சீனுக்கு புட்டை வைக்க சொன்னோம்ல, ப்ரொடக்ஷன் எல்லாரும் புட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்த பேரும் புட்டு சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் பிகம் அ ஃபேமிலி. அந்த அந்த அவர் கேப்டன் சொன்ன மாதிரி நான் நடிகர்களுக்கு வந்தேன்னா எல்லாம் டெக்னிக் சொல்லிட்டுறேன் தெரியல, பதட்டத்தில் யாரும் மறந்துடுறேன்னு தெரியல வைக்கிறோம். அவர் தான் ஆக்டிங் கோச் பண்ணார் ரஜின். ஸோ நன்றி ரஜின். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் எல்லாருக்கும் வந்து நான் 2 தடவை போனேன். ஏதோ ஒரு அந்த ரூமை சுற்றி நடக்க விட்டே இருந்தார். சரி ஏதோ ஒரு ஆக்டிங் பண்ணான்னு நினச்சிட்டு விட்டு வந்துட்டேன். இது இல்லாமல் வந்து இப்போ வந்து ஒரு ஆரியன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் உண்மையிலே மிலிட்ரியில் இருந்தவர். அவர் தான் வந்து இவங்களுக்கு ட்ரெயினரு. ஸோ போராளிகளுக்கு நானே பண்ணிட்டேன். ஸோ இவங்களுக்கு அப்போ என்ன பண்ணோன்னா மிலிட்ரி டீம் எல்லாத்தையும் நம்ம ஸ்டே பண்ணுறதே வந்து அந்த அந்த கெஸ்ட் ஹவுசஸ் அந்த காட்டேஜஸில் வந்து ஒரு காட்டேஜ் ஃபுல்லாக மிலிட்ரி டீம் வருது. ஸோ கேப்டனு அவரோட டீம் அங்கே இருந்துருவாங்க. ஸோ அது மிலிட்ரி பேஸ் தான். இந்த பக்கம் போராளிகள் டீமுக்கு அவங்களுக்கு ஒரு பேஸ். அப்புறம் குடும்பத்துக்கு ஒரு இது, குடும்பமெல்லாம் அவங்க குடும்பமாகவே இருந்துப்பாங்க. ஸோ அவங்க ஒரு கட்டத்தில் அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு குடும்பமாக ஆகிட்டாங்க. ஸோ இவங்க இப்போ அவர் சொன்னது மாதிரி தான், ஒரு கேப்டன் வர்றான்னா இந்த குடும்பம் பயந்துடும் செட்லேயே. அப்புறம் இவராக போய் தான் பேசணும். யூஸ்வலாக வந்து ஒரு நோன் ஆர்டிஸ்ட் வரும்போது எல்லாரும் போய் ஹாய் சொல்லுவாங்கல்ல. ஸோ இவருக்கு அது நடக்காது. எனக்கு வேறு பையன், ஐயோ இவர் தப்பாக நினச்சிட்டு வர போல இருக்குன்னு. ஆனால் அவங்களுக்கு ஒரு கேப்டனாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து தான் அந்த படத்தில் வந்து நடந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டராக உள்வாங்கி அதுவும் நிறைய ஈழத்தில் இருந்தவர்களும் இங்கே எல்லாரும் சேர்ந்து பண்ணதுனால இந்த கதைகள்லாம் அவங்க கேட்டு அவங்க அந்த கதைகளை உள்வாங்கி ஒரு இது பண்ணாங்க. ஸோ நான் பெர்ஃபார்மன்ஸாக சொல்கிறதுனா அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஒட்டு மொத்தமாகவே அந்த படத்தில் நடித்தவர்னு சொல்ல தேவையில்லை. அவங்க எல்லாருமே ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. ஸோ அதில் என்னோட கேரக்டராக நானாகவும் ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த சின்ன பையன் தான் நான். அந்த சின்ன பையன் அவர் நடிச்சிருக்கான். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இயல்பாக நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சில பேர்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஐயாலாம் அவர் வந்து ஒரு வயசான தாத்தாவர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து 72ஆம் ஆண்டு ஈழத்தில் எடுத்த ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்தவர். ஆனால் போர்ச்சூழல் அவரை வந்து எங்கெங்கேயோ சுற்றி அவர் எங்கேயோ ஒரு சுவிட்சர்லாந்து நாட்டில் இன்னைக்கு இருந்துகிட்ருக்காரு. ஸோ 50 வருஷம் கழித்து அவர் நடிக்கணும், அவர் எப்போயுமே நடிக்கணும் என்ற ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு அவருக்கு. அவரெல்லாம் 77ஆம் ஆண்டு இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்பில் ரஜினி சாரை வச்சு ஒரு படம் தயார் பண்ணாங்க. அதில் இலங்கையிலேருந்து நடிக்கிறதுக்காக அவர் பிளான் பண்ணும்போது 77 இலங்கையில் பெரிய கலவரம். அதோடு அவரோட கனவு முடிஞ்சு போய் அவர் அங்கேருந்து கிளம்பி நாடாக போய் அவர் வந்து சுவிட்சர்லாண்டில் அன்றைக்கி வாழ்கிறாரு. ஸோ அவரை அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கு பின்னாடியும் நிறைய கதைகள் இருக்குது. ஸோ அந்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி.